விஜயராஜ் அழகர் சாமி சொல்லப்படக்கூடிய விஜயகாந்த் அந்த காலத்துல ரஜினி கமல் பீக்ல இருந்த டைம்ல நானும் வந்து நிப்பேன்னு சொல்லி கெத்தா நின்று பீக்ல இருந்தவர் தான் இந்த விஜயகாந்த். நடிகர் சங்கம் தலைவராக இருந்து நடிகர் சங்கத்தோட கடனை எல்லாமே தீர்த்து வச்சவர் தான் இவர். சினிமால மட்டும் இல்லாம நான் பொலிட்டிக்கலும் கெத்து தான் சொல்லிட்டு கருணாநிதி ஜெயலலிதா இருந்த டைம்ல நானும் வந்து நிப்பேன்னு சொல்லிட்டு வந்து நின்னவர் தான். கிட்டத்தட்ட 10% ஓட்டிங்ல டிஎம்கே பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி வந்து நின்னவர் அப்போசிஷன் பார்ட்டியா. அது மட்டும் இல்லாம இவரை வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்லுவாங்கன்னா காமராஜர் எம்ஜிஆர் இருந்த காலத்துல வந்து அவங்களுடைய மத்திய உணவு திட்டமா இருக்கட்டும் இல்லை யார் வீட்டுக்கு வந்தாலுமே சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இவரோட ஆஃபீஸில் இவரை யார் பார்க்க வந்தாலுமே முதல்ல சாப்பிட்டே அந்த கேட்பாங்க, எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. நீ சாப்பிடலன்னா இப்போ சாப்பிட்டு வந்து இந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஜென்ரேஷனில் இவரை வந்து நம்மள ஒரு மீம் டெம்ப்ளேட்டோ இல்லை ஒரு படத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் தனியாக வந்து நின்று இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிருக்காருன்னா உண்மையிலேயே ஒரு ஹார்ட் ஒர்க் தாங்க. என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு